இமெயில் ஃப்ராட்ஸ். இமெயில் ஃப்ராட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டேட்டா, உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல்ஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட ஸ்டோர் ஆகிடும். இவங்க பண்ணுறாங்கல்ல, இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஷிங். ஸ்பெல் பண்ணுறேன், PHISHING, பிஷிங். விஷிங்னு ஒன்று இருக்குது, VISHING. விஷிங் அப்படின்னா என்னென்னா, சார் உங்கள் ஏடிஎம் கார்டு மேலே இருக்க 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் மூலமாக கேட்குறது. சரியாப்பா? ஃபோன் மூலமாக கேட்டால் விஷிங். இது பிஷிங். இந்த பிஷிங்னா என்ன அப்படின்னா, மீன் எப்படி தானாக தூண்டில் போய் மாட்டுமோ அந்த லிங்க் அழுத்துறதுனால நீங்களே தானாக தூண்டில் போய் மாட்டிக்கிறீங்க. இதுதான் இமெயில் ஃப்ராடு. சரியாப்பா? ஸ்பெல் பண்ணுறேன், PHISHING. இதை தடுக்க லீகல் ப்ரொவிஷனே இல்லையா? இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் 2000வது வருஷம் வந்திருக்கு. இது ஐடி ஆக்ட் 2000ன்னு சொல்கிறாங்க. இதில் செக்ஷன் 66 யாரெல்லாம் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இதில் இருக்குது. செக்ஷன் 66ல் 66B யாரெல்லாம் ஃப்ராடுலண்ட்லியாக ஒரு சோர்ஸ் கோடை டெலிவரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்தான பனிஷ்மெண்ட்டு 66B. செக்ஷன் 72 என்னென்னா, ஒருத்தவங்களுடைய ப்ரைவசியை ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செக்ஷன் 72ல் பனிஷ்மெண்ட் இருக்குது. இதுதான் இமெயில் ஃப்ராடுக்கு நம்ம எழுத வேண்டியது. 2வது கொஷின், ஆல்கஹாலிசம். இந்த ஆல்கஹாலிசம்னால என்னென்னலாம் நடக்குது? ஆல்கஹால் ஒருத்தர் பயன்படுத்துறதுனால ஃபிசிக்கலி வீக் ஆகுறாரு, மென்டலி வீக் ஆகுறாரு, சோஷியலி அவருடைய ரெஸ்பெக்ட் குறைஞ்சி போகுது, ரெப்யூட்டேஷன் டோட்டலாக அடி வாங்குது. இதனால் அவருக்கு கார்டியோ வேஸ்குலர் ப்ராப்ளம் வருது, மென்டலி பல டிஸார்டர் வருது, ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் வருது, டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்க இந்த ஆல்கஹாலிசம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்ன லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குதுன்னு நம்ம எழுதணும். ட்ரக்ஸ் அண்டு காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. இது எதுக்காகன்னா, ஆல்கஹால் அண்ட் பீவரேஜஸை இந்த சேலை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஆக்ட் தான் இது. 2வது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 என்ன சொல்கிறாங்கன்னா, குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால் பயன்படுத்துகிறவன் தொடவே கூடாது, அது ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் எக்ஸைஸ் லாஸ். இந்த ஸ்டேட் எக்ஸைஸ் லாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்கஹால் சேல் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு டேக்ஸ் வசூல் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒருத்தன் திருந்துறான் அப்படின்னா அவனை ரீஹேபிலேட் பண்ணணும்ல. ரீஹேபிலேட்னா புனர்வாழ்வு கொடுக்கணும்ல. அதுக்கு மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 ஆல்கஹால் பயன்படுத்தி யாரோட மென்டல் கண்டிஷன்லாம் சீர்குலைஞ்சிருக்கோ அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஆல்கஹால் கிரேவிங் வரும்போதெல்லாம் இவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா குடிகாரனும் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ்லேருந்து ஒரு சொட்டை எடுத்து பூமி மேலே 2 தடவை 3 தடவை தெளிக்கிறாங்க. உலகத்தில் எத்தனை பேர் குடிக்கிறாங்க? எல்லாரும் சேர்த்து தெளிக்கிறதுனால தான் பூமி மேலே பூமியே வேகமாக சுற்றுதுன்னு கூட சொல்கிறாங்க. அது அப்புறம் பேசுவோம். அடுத்த கொஷின் என்னென்னா, இன்செஸ்ட். இன்செஸ்ட் அப்படின்னா ஒருவர் தன்னுடைய தாயுடன் உடலுறவு கொள்வது, ஒரு மகள் தந்தையுடன் உடலுறவு கொள்வது, ஒருவர் அத்தையுடன், சித்தியுடன், சித்தப்பாவோடு இந்த மாதிரி உடலுறவு கொள்வதுக்கு பேர் தான் இன்செஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நெருக்கமான இரத்த சொந்தத்துடன் உடலுறவு வைத்துக் கொள்வது இன்செஸ்ட். அப்போ அவன் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதை சிலபஸில் வச்சதுக்கான காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஒன்று, இதை யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயே இது ஒரு கொஷினாக, ரிப்பீட்டேட்டிவ் கொஷினாக கேட்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நாளைக்கு நீங்கள் வழக்கறிஞர் ஆக போகிறீங்க, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, சேம் செக்ஸ் மேரேஜுக்கு லீகலைஸ் பண்ணணுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்வது சரி, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது சரின்னு அதை லீகலைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகள் அதை லீகலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் இந்த இன்செஸ்ட்டை ஜப்பான் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க, தாய்லாந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அருவருப்பும் ஆபாசமும் அவரவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் தான். நமக்கு அது ரொம்ப அருவருப்பாக தெரியுது. ஆனால் அவங்க பக்கம் இருந்து பார்த்தா நாம் ரொம்ப அருவருப்பாக தெரிகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, அத்தை மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அது சின்ன பொண்ணு, அத்தை மகளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அத்தை மகளை திருமணம் செய்து கொண்டு அத்தை மகளோடு உடலுறவு கொள்ளும்போது ஏன் அத்தையே திருமணம் பண்ணிட்டு அத்தையுடன் உடலுறவு கொள்ளக்கூடாதுன்னு அவங்க கேட்குறாங்க. சரியா?
இன்செஸ்ட் அப்படின்றது இதுதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது சம்மந்தமாக நாளைக்கு உங்ககிட்ட வழக்கு வந்தாலும் நீங்கள் திறமையாக இந்த வழக்கை எடுத்து வாதாடணுன்றதுக்காக தான் இதை உங்களுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த இன்செஸ்ட்டை பல நாட்டில் லீகலைஸ் பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் செக்ஷன் 375 ஐபிசியில் ஈவன் அது சிஸ்டராக இருந்தாலும் சரி, மதராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களோட ஓன் டாட்டராக இருந்தாலும் சரி, அவங்கள ரேப் பண்ணால் யார் ரேப் பண்ணாரோ அவருக்கு ரேப்புக்கான பனிஷ்மெண்ட் உண்டு. அதே போல் குழந்தைய ரேப் பண்ணால் போக்சோ ஆக்டு 2012 அவர் உள்ளே போய் தான் ஆகணும். அது இன்செஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் ஒரு பொண்ணை கற்பழித்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே கற்பழித்தாலும் சரி, இதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு இந்தியாவில் உண்டு. இந்தியா இதையெல்லாம் இன்னும் லீகலைஸ் பண்ணலை. அடுத்தது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒருவரை தனி சிறையில் அடைத்து வைப்பது, யாருடனும் அவரை தொடர்பு கொள்ள செய்யாமல் அவரை தனிமைப்படுத்தி வைப்பது தான் இதன் நோக்கம். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். ஹியூமன் கான்டாக்டே அவருக்கு இருக்கக்கூடாது. ஒரே ஒரு கான்டாக்ட் தான், சன்லைட் கான்டாக்ட் மட்டும்தான் அவருக்கு இருக்கும், ஹியூமன் கான்டாக்ட் இருக்காது. சரிப்பா, ஒருத்தரை எதுக்காக இந்த மாதிரி சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் போடணும்? தப்பு பண்ணிட்டு தான் எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் ஒரு 5-6 பேர் ஒரு ஜெயிலில் இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் ஏன் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனுக்காக. இவங்க ப்ரிசன் ரூல்ஸை வயலேட் பண்ணியிருந்தா அந்த டிசிப்ளினரி ஆக்ஷனுக்காக இந்த மாதிரி தனிச்சிறையில் வைக்கிறாங்க. இன்னொன்று ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ். என்ன ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ்னால், இவங்களால் அதிகப்படியாக இன்னும் ரிஸ்க் இருக்குது, ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால தான் இவங்களை தனியாக வச்சுருக்காங்க. இவர் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு ஆணுக்கே இவர் கூட இருக்கிறது பாதுகாப்பு இல்லை, அதனால தான் இவங்களை தனியாக வைக்கிறாங்க. இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை பற்றி செக்ஷன் 73, 74 ஐபிசி வந்து சொல்லுது. என்னென்னா, ஒருத்தவங்களை 3 மாதத்துக்கு மேலே சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரிசன்ஸ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க? கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறவங்கள சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் 3 மாதம்தான். சரியாப்பா? அடுத்ததா இல்லிட்ரஸி அண்டு கிரைம். இல்லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு இன்மை, கிரைம்னா குற்றம். கல்வி அறிவு இன்மை என்ற இருப்பதால் குற்றம் அதிகரிக்குதான்னு சொல்லி கேட்டால் ஆமாம், அதுவும் ஒரு காரணம் தான் குற்றம் அதிகரிப்பதற்கு. சரி, அப்போது அரசாங்கம் என்ன பண்ணணும்? இந்த இல்லிட்ரஸி ரேட்டை குறைக்கணும். லிட்ரஸி ரேட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் இந்தியாவில் இருக்கா? இருக்குது. என்ன? RTE ஆக்ட் இருக்குது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஆர்டிக்கல் 21A. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 இருந்து 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் ஒன்று. அதே போல் பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னென்னா, குழந்தைங்களை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ தான் அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும். இல்லை ஒருத்தருக்கு வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஸ்கூல் இப்போ படிக்க முடியாது அப்படின்னா அரசாங்கம் அது போன்ற குழந்தைகளை எல்லாம் கண்டறிந்து அவங்களுக்கு NGOs மூலமாக, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்? ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். அப்போது அவங்களுடைய எக்கனாமிக்கல் ப்ராஸ்பரிட்டியை கவர்மெண்ட் உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. இன்னொன்று, சோசியல் ஜஸ்டிஸை என்ஷோர் பண்ணோம் அப்படின்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கு வேலையே இருக்காது. ட்ரக்ஸ் அண்டு கிரிமினாலிட்டி. ட்ரக்ஸ் அண்டு கிரிமினாலிட்டி எப்படின்னா என்னென்னா, போதைப் பொருளை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் என்னென்னா, போதைப் பொருளை வச்சிருக்கிறதே ஒரு குற்றம்தான், போதைப் பொருளை கடத்துவது ஒரு குற்றம். அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் மூலமாக நிறைய திருட்டு சம்பவங்களும், தெஃப்ட்டு, வயலன்ஸ், ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து ரொம்பவும் அதிகரிக்குது. இதனால் சோசியல் டிஸ்ரப்ஷன் ஏற்படுது. இப்போது இதை தடுக்கிறதுக்கு லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் ட்ரக்ஸ் அண்டு கிரிமினாலிட்டின்னு சொல்லி கேட்டால், ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரக்கை யூஸ் பண்ணுறதால அதிகமான கிரிமினல் க்ரைம் நடக்குது, அப்படி நடக்கக்கூடிய க்ரைம்னால சொசைட்டிக்கு பாதிப்பு ஏற்படுது, தெஃப்ட்டு, ஆர்கனைஸ்டு க்ரைம் எல்லாம் அதிகமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லி முடிச்சுட்டு NDPS ஆக்ட், இதுதான் அதற்கான லீகல் ரெமிடி. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985. ஸ்பெல் பண்ணுற சைக்கோட்ரோபிக் PSYCHOTROPIC, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985. இதன் மூலமாக ட்ரக்ஸை வச்சிருக்கிறது, ட்ரக்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ட்ரக்ஸை கல்டிவேட் பண்ணுறது எல்லாமே குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? இதுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணுற ஏஜென்சி என்னென்னா
நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, ஸ்டேட் போலீஸ், இவங்க எல்லாமே இதை சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு ரீஹேபிலேஷன் சென்டர்ஸும் இருக்குது. இதை தான் ட்ரக்ஸ் அண்ட் கிரிமினாலிட்டின்னு கேட்டால் நம்ம எழுதணும். சரியா? அடுத்த கொஷின், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிரைம்ஸ். என்ன இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிமினாலஜியில் க்ரைமை நிறைய விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க பை சிவியரிட்டி. எந்த அளவுக்கு இது சிவியராக இருக்குது அப்படின்னு. முதல் டைப் ஃபெலோனிஸ், FELONIES. ஃபெலோனிஸ் க்ரைம் அப்படின்னா என்னென்னா மோஸ்ட் சீரியஸ் க்ரைம். ஒரு மர்டர், ஒரு ராபரி நடக்கிறதெல்லாம் ஃபெலோனிஸ். அடுத்து மிஸ் டெமனார்ஸ், MISDEMEANORS. மிஸ் டெமனர்ஸ் அப்படின்னா என்னென்னா லெஸ் சீரியஸ் அஃபென்ஸ், ஒரு பெட்டி கேஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் மிஸ் டெமனர்ஸ். அடுத்து இன்ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறது, பார்க்கிங் டிக்கெட் எடுக்காமல் போகிறது, இதெல்லாம் ஒரு மைனர் அஃபென்ஸ் தான் மினிமமான பெனாலிட்டியோட. அடுத்து கிரிமினல் டைப். என்னென்ன கிரிமினல் டைப்புன்னா வைலண்ட் கிரைம், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கிரைம், ஒயிட் காலர் கிரைம், ஆர்கனைஸ்டு கிரைம், சைபர் கிரைம், இதெல்லாம் நம்ம எழுதுகிறோம். சரியாப்பா? அடிஷ்னல் கிளாசிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா விக்டிம்லெஸ் கிரைம்னு ஒரு சில கிரைம்லாம் இருக்குது. இதெல்லாம் அடிஷ்னல் கிளாசிஃபிகேஷன். சரியா? இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிரைம்னா சிவியரிட்டியே இருக்குது, அது ரொம்ப சீரியஸாக இல்லை லெஸ் சீரியஸாக. அடுத்து கிரிமினல் டைப்பு, இது வைலண்ட்டாக இருக்கா, இல்லை ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கா, இல்லை ஒயிட் காலர் க்ரைமாக இருக்கா. வைலண்ட் க்ரைம்னா என்னென்னா ஒருத்தவங்களை ரேப் பண்ணுறது, அடிக்கிறது, இதெல்லாம் வைலண்ட் க்ரைம். ப்ராப்பர்ட்டி க்ரைம் அப்படின்னா வீடு தூந்து திருடுறது. இந்த ஒயிட் காலர் க்ரைம் அப்படின்னா மணி லாண்ட்ரிங் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாம். ஆர்கனைஸ்டு க்ரைம் அப்படின்னா மனுஷனே கடத்திட்டு போகிறது. சைபர் க்ரைம் அப்படின்னா இன்டர்நெட்டில் ஹேக் பண்ணுறது, ஐடென்டிட்டியை திருடுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியாப்பா? சரி. சந்தானம் கமிட்டி. இந்த சந்தானம் அப்படின்றவர் யாருன்னா, இவர் ஜவஹர்லால் நேரு பீரியட்லேயே நம்ம ரயில்வே துறைக்கு அமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திருச்சியில் படித்தவர். இந்த சந்தானம் கமிட்டியை எதுக்காக அமைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஊழல் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளிலும் ஊழல் அதிகமாகிடுச்சு, நாம்ளே சுதந்திரம் இப்போ தான் வாங்கியிருக்கோம், ஊழல் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதை நம்ம எப்படியாவது கட்டுப்படுத்தணுன்ற அமைக்கிற கமிட்டி தான் சந்தானம் கமிட்டி. சரியா? கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி. இவங்க ஆய்வு பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கமிட்டியில் சந்தானம் இருக்கார், இவர் கூட 4 எம்பிங்க இருக்காங்க, 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இதுதான் இந்த கமிட்டியில் இருந்த மெம்பர்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவிசின்னு ஒரு அமைப்பை வைக்கலாம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இவங்களால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இப்போ விஜிலன்ஸ் ரைடு போகிறோன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஜிலன்ஸ் கமிஷன் சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் 1964 கொண்டு வந்தது. சந்தானம் கமிட்டி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1962. இவர் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த அமைப்பை கொண்டு வரலான்னு கொண்டு வந்தது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964. 10வது கொஷின், டவுரி. டவுரி அப்படின்னா என்னென்னா வரதட்சணை கொடுமைன்னு அர்த்தம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட வரதட்சணையை கேட்கிறது. கணவன் மட்டும் கேட்க மாட்டார், அவருடைய அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டின்னு அந்த குடும்பமே ஒரு பெண்ணை தொடர்ந்து பண தேவைக்காக நச்சரிப்பது தான் இந்த வரதட்சணைன்னு சொல்கிறாங்க. இதை சிலர் நாசுக்காக எப்படி சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பாரம்பரியமே இவ்வளோ கொடுத்து கல்யாணம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, சேர்ந்து முன்னேறது மட்டும்தான் சரி. நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு முன்னேறுவோம், யாருமே வேணாம், நாம் முன்னேறுவோம்னு சொல்கிறது தான் சரி. கையாள ஆகாதவங்க மட்டும்தான் டவுரி வாங்குவாங்க, அது வேறு விஷயம். சரி, இப்போ டவுரின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சா? என்னென்னா ஒரு பெண்கிட்ட இருந்து பணத்தை வேணும்னு எதிர்பார்க்கறது தான் டவுரி. இதுக்கு லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இருக்குது. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணத்தின் முன்பும் திருமணத்திற்கு பின்பும் வரதட்சணை கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு கொடுமையாக கருத்தில் கொள்ளப்படும்னு சொல்கிறாங்க. இந்த வரதட்சணை கொடுமை இருக்கிறதுனால தான் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸும் நடக்குது. ஒரு பெண் இறந்துட்டாங்க, வரதட்சணை கொடுமையினால் இறந்துட்டாங்க அப்படின்னா கணவனை மட்டும் கூட்டு போக மாட்டாங்க, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா எல்லாத்தையும் கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ன்ற வார்த்தை இருக்குது.
ஒரு பெண் இறந்துட்டா ரிலேட்டிவ்ஸ்னால் எந்த ரிலேட்டிவ்ஸ் அடக்கிறது? எல்லாருமே ரிலேட்டிவ் தான். அதனால் வரதட்சணையின் கொடுமை காரணமாக ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா எல்லா ரிலேட்டிவ்ஸையும் கூட்டு போயிடுவாங்க. அதே போல் அந்த பெண் இறக்குற வரைக்கும் அந்த பெண் அனுபவிக்கிறது தான் டொமஸ்டிக் வைலன்ஸ். அதை கட்டுப்படுத்துறதுக்கும் ஆக்ட் இருக்குது, டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட். ஆனால் சில பெண்கள் இதை ரொம்பவும் தவறாக ஒரு சில கண்ணியமான ஆண்களுக்கு எதிராகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கணும்.